ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆகாய் என்கிற தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தில் 23வது வசனம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை முத்திரை மோதிரமாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, முத்திரை மோதிரம் என்று சொன்னால் என்ன? அந்த நாட்களில் பாருங்க, ராஜாக்கள் கட்டளை போடுவாங்க. அந்த கட்டளை என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவார்கள். எழுதுறதுக்கு அப்புறமா அதற்கு கீழே ராஜாவுடைய கையெழுத்து வைக்கப்படும். அதற்குத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல முத்திரை போடுவார்கள். இந்த ராஜா இந்த கட்டளை பிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லி முத்திரை போடுவார்கள். அப்பொழுது அந்த கட்டளை அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ராஜா என்ன உத்தரவு போட்டிருக்கிறாரோ, ராஜா என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, அந்த கட்டளையானது அந்த தேசத்தில் பின்பற்றப்படும். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக பயன்படுத்துகிறார் என்று சொன்னார். கர்த்தருடைய பாருங்க தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தராலே நீங்கள் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் ஒரு அலங்காரமான பாத்திரங்களாக இருக்கிறீர்கள். உங்கள் கரங்களிலே கர்த்தர் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலை குறித்து கர்த்தர் முன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாராம். ஏன் அந்த மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? வேதத்தில் வாசிக்கிற பொழுது பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரம் முதற்கொண்டு 6வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிக்கிற பொழுது அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் பாருங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பிரயாசப்படுகிறார்கள். அந்த தேவனுடைய ஆலயமானது கட்ட முடியாதபடிக்கு ஏராளமான தடைகள் இருக்கிறது. பாருங்க, இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு பிடிக்கப்பட்டு போனார்கள். போனவர்களுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைக்கிறது. என்ன கிருபை கிடைக்கும் தெரியுங்களா? கோரேஸ் என்கிற பெர்சியாவின் ராஜா அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் திரும்பி போக நினைக்கிறீங்களோ உங்கள் தேசத்துக்கு திரும்பி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறார். அங்கே போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இதற்கு ஏராளமான பேர் கீழ்ப்படிந்து தேவ ஆலயத்தை கட்டும்படியாக தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி போகும்படியாக எருசலேமுக்கு வருகிறார்கள். வந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கட்டுகிறதிலே பிரதானமான ஒரு தலைவனாக இருக்கிறவர் தான் இந்த செருபாபேல் என்கிறவர். இவர் தான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு செயல்படுகிறார். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சில ஜாதிகள், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்கள் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதை தடை செய்கிறார்கள். அதற்காக அங்கே இருக்கக்கூடிய சில ஆலோசனைக்காரர்களுக்கு, ஆலோசனை தலைவர்களுக்கு, கணக்கர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பல பேர்களுக்கு கைக்கூலி கொடுக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? லஞ்சம் கொடுக்கிறார்கள். பரிதானத்தை கொடுத்து இது தேவனுடைய ஆலயம் கட்டிவிடக்கூடாது என்று சொல்லி பிரயாசப்படுகிறார்கள். பாருங்க, அதனால் அந்த தேவ ஆலயமானது தடைபட்டு நிற்கிறது. அந்த தேவ ஆலயம் தடைபட்டு நிற்கிறது, கட்ட முடியாதபடிக்கு. ஆனால் அந்த நேரத்திலே தான் சகரியா என்கிற தீர்க்கதரிசி, ஆகா என்கிற தீர்க்கதரிசி எழும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொழுது அந்த இடத்திலே பாருங்க, மறுபடியுமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் எழுந்து தேவ ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் முடிவு செய்து விட்டார், தீர்மானித்து விட்டார். தேவ ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அது அவருடைய முடிவாக இருக்கிறது. எனவே அவர் செயல்தியன் குமாரனை மறுபடியுமாய் எழுப்புகிறார். பலத்தை கொண்டு அல்ல, பராக்கிரமத்தை கொண்டு அல்ல, தேவ ஆவியானவர் தாமே அவனை பலப்படுத்தினார். அதை தொடர்ந்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது, பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவா என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செருபாபேல் மூலமாக அந்த தேவ ஆலயத்தை கட்ட முடிவு செய்து விட்டார், தீர்மானித்து விட்டார்.
அதனால தான் சிறு பாபேலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மிகப்பெரிய தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டார். அந்த மிகப்பெரிய தடைகளை பார்த்த கர்த்தர் சொன்னார், நீ சிறு பாபேலுக்கு முன்பாக நீ எம்மாத்திரம் என்று கேட்டார். அது அவனுடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வந்தார், சம பூமியாக மாற்றினார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை நீங்கள் செயல்படுத்துகிற பொழுது ஆவியானவர் தாமே உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து போடுவார், அதை நொறுங்கி விழச் செய்வார், உங்கள் கால்களின் கீழே அதை கொண்டு வருவார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாருங்க, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்களாம். பாருங்க, கர்த்தர் அவன் கையிலே அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? இப்பொழுது அவன் தலைக்கல்லை எடுத்து கொண்டு வருகிறான். அந்த தலைக்கல்லை கொண்டு வந்து நிறுவி அந்த இடத்திலே ஆலயத்தை கட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. வேதம் இப்படி சொல்லுகிறது, பாருங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் செய்கிற பணியின் மீது நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருக்காக நீங்கள் செயல்படுகிற ஊழியத்தின் மீது நோக்கமாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய கண்கள் நீங்கள் செய்கிற பணியின் மீது சந்தோஷத்தோடு கூட பார்க்கிறார். சந்தோஷத்தோடு நீங்கள் செய்கிற பணியை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் கைகளை திடப்படுத்துகிறார். கர்த்தருக்கென்று சொல்லி நீங்கள் எந்த ஊழியத்தை செய்தாலும் சரி, எந்த பணியை செய்ய முற்பட்டாலும் சரி, அந்த காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்கிறதுனாலே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறதுனாலே நீங்கள் தேவனுடைய வேலையை நிறைவேற்றி முடிப்பீர்கள். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் கரங்களை கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றி முடிப்பீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக பயன்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய கரத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான கிருபைகளை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை தெரிந்து கொண்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு தேவையான பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை முத்திரை மோதிரமை எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.